விஜயகாந்த் அண்ணன் நம்ம கேப்டன் அவர் என்ன பொண்ணு வந்து ட்ரைனிங் பண்ணப்பா போன ஒன்று எடுத்து அடித்து வீசிடாதீங்க 8 மணிக்கு போனால் தான் அந்த கம்போஸ்லாம் பண்ணணும் பொண்ணப்பிள்ளை இல்லை சொல்கிறப்ப தெரியல அவங்க வேறு எங்கே அங்கே இங்கே குதிப்பான் பின்னாடி நம்ம எங்கடா குதிக்க முடியும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்லேயே கம்போஸ் பண்ணிப்பாங்க எப்போ எனக்கு இதுவும் பண்ண முடியும் நீ காலை இங்கே வரைக்கும் தூக்கு நான் அங்கேயும் தூக்குறது அப்படின்றாரு இல்லை நான் இப்படி பண்ணலாம் நான் இப்படி பண்ணலாம் இதோட என்ன பிடிச்சி கீழே தள்ளாம வந்து சரி மேலே தூக்கி இறக்கி இதே பார்த்துறாரு நான் இதுக்கெல்லாம் ஸ்டண்ட்டு ட்ரைனிங் பண்ணலடா வந்துட்ட ஜனங்களுக்கு ரசிக்கிறவா எதனா பண்ணுங்க ஆனால் அவரையும் ட்ரைனிங் ஆகி கிட்டத்தட்ட ஸ்டண்டாகவே ஆக்கிட்டுருந்தாங்க அவருமே நிறைய ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது உசுப்பேத்தின்னுவாங்கல்ல அது வேறு அண்ணே இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தான் நல்லா ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்றது எப்படி இடம் ஃபைட்டில் பண்ணால் நீங்கள் ஆக்ஷனுங்க பயங்கரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் குணச்சித்திர வேற மாதிரி கலந்த ஒரு படம் இருப்பாருங்க இந்த வானத்தை என்ன படம் அது இது ஹரி உதயகுமார் சார் படம் அந்த படத்தில் பார்த்தா அப்படி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை அப்படி அதில் ஒரு உற்சாகம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நீட்னஸாக ஒரு ஹானஸ்ட்டாக பண்ணுவேன் ஹானஸ்ட் ராஜ் இந்த மாதிரி படம் போலீஸ் கேரக்டர் நிறைய படம்லாம் பண்ணார் இல்லையா ஸோ அவர் நல்லா கரெக்டாக பிளான் பண்ணி வந்த மாதிரி அமைஞ்சுது அதேமாதிரி ஸ்டன் டைரக்டர் நல்லா அமைஞ்சாங்க ஏன்னா சூப்பர் சுப்ராயன் மற்ற எல்லாரும் அமைஞ்சதெல்லாம் கரெக்டாக அவருக்கு ஷூட்டபிள் ஆச்சு